வத்தலக்குண்டில் டீ சாப்பிட்டு வண்டியை எடுத்தாச்சு. திண்டுக்கல் தேனி ரோட்டில் நாம் கிளம்பிட்டோம். கொடைக்கானல் ஹில்ஸில் இருக்கக்கூடிய வாழைகிரி அப்படின்ற ஒரு வில்லேஜில் இருக்கக்கூடிய ஒரு ரிசார்ட்டுக்கு தான் நம்மளோட ட்ரிப்பு தொடங்கியாச்சு. திண்டுக்கல் தேனி ரோட்டில் வத்தலக்குண்டு தாண்டி கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா ரைட் சைடில் கொடைக்கானல் ஹில்ஸ் போகிறதுக்கு ரோடு பிரியும். அந்த ரோட்டில் தான் நாம் ரைட் எடுக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இப்போ இந்த ரோட்டில் தான் நாம் ரைட் எடுக்கிறோம். கொடைக்கானல் போகணும்னாவே மறக்காமல் இபாஸ் அப்ளை பண்ணிடுங்க. பண்ணி மறக்காமல் எடுத்துகிட்டு வந்துடுங்க. கையோட இபாஸ் பண்ணதுக்கான அந்த பிரிண்ட் அவுட்டையும் எடுத்துகிட்டு வந்துடுங்க. நம்ம ஹில் ஏறுறதுக்கு முன்னாடி மலையடி வாரத்திலேயே செக் பண்ணுவாங்க. நம்மகிட்ட இபாஸ் கேட்பாங்க. இப்போ இங்கே கேட்டுட்ருக்காங்க. ஸோ இவங்கள்ட்ட இபாஸை காமிச்சிட்டு நாம் வண்டியை எடுத்துகிட்டு ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணுவோம். மலைப்பாதை ஆரம்பித்து விட்டது. ஹில்ல ஏற ஆரம்பிக்கிறோம். இந்த காட் ரோடு ரொம்ப அழகான பசுமையான காட் ரோடு. அதில் நம்மளுடைய மலை ஏற்றத்தை தொடங்கிட்டோம். நம்ம ரீச் ஆகக்கூடிய அந்த வாழைகிரி வில்லேஜ் இங்கே மலையடி வாரத்துலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. ஸோ இந்த 20 கிலோமீட்டர்ஸ் ஸ்ட்ரெச் காட் ரோடை நாம் ட்ராவல் பண்ண போகிறோம். நீங்களும் விர்ச்சுவலாக எங்களோட இந்த ட்ராவலில் இணைந்திருங்கள். ரிசார்ட் என்ட்ராகும்போது மீண்டும் உங்களோட பேசுகிறேன்.
இந்த இடம் ரேட்டைல்ஸ் ஃபால்ஸ் அப்படின்ற ஒரு ஃபால்ஸ் வந்து இந்த இடத்துல பார்க்க முடியும். அதற்கான வியூ பாயிண்ட் இது. டவர் கட்டியிருக்காங்க, அதில் ஏறி நின்று பார்த்தோம்னா நல்லாவே அந்த ஃபால்ஸ் வந்து தெரியும். இப்போ சம்மர் சுத்தமாகவே தண்ணி இல்லை, ஃபால்ஸை நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது எங்கே இருக்குன்னு. ஒரு பாறைகள் தான் இருக்குது. அதனால் இங்கே நாங்கள் நிற்கலை, நேராக நாங்கள் தொடர்ந்து பயணத்தை கண்டினியூ பண்ணோம். வாழைகிரி கிராமம் வந்துட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம ரிசார்ட் போகிறதுக்கான பாதை தெரியுது. இதுதான் நம்ம ரிசார்ட்டு போகிறதுக்கான அந்த ப்ராப்பர்ட்டி இங்கேயே ஸ்டார்ட் ஆகிடுது. என்ட்ரன்ஸ் இதுதான் ரிசார்ட் போகிறதுக்கான என்ட்ரன்ஸு. உள்ளே என்ட்ரு ஆகிறோம். உள்ளே ஒரு 1/2 கிலோமீட்டர்கிட்ட நம்ம உள்ளே ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபுல்லாகவே காடு தான். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு 200 ஏக்கருக்கு ஃபுல்லாக அந்த காடுகளுக்கு இடையில அவங்க காப்பி தோட்டம் அதெல்லாம் வச்சுருக்காங்க. வாழைத்தோட்டம், பலாத்தோட்டம்லாம் இருக்குது இங்கே உள்ள. இந்த காட்டுக்குள்ளே நம்ம ட்ராவல் பண்ணணும். ஒரு லெஸ் தென் 1 கிலோமீட்டர் தான். இங்கே ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா வந்து நம்ம ரிசார்ட்டோட மெயின் என்ட்ரன்ஸை நம்ம அடைந்து விடலாம். ரிசார்ட்டோட மெயின் என்ட்ரன்ஸ் வந்துருச்சு. வாட்ச்மேன் நிற்கிறாரு, நிப்பாட்டுறாரு. சரி, அவர்கிட்ட சொல்லிவிட்டு தங்கியிருக்கோன்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. வேறு ரிசப்ஷன் போயிடுவோம். ரிசப்ஷன் போய் வண்டியை நிப்பாட்டிட்டு நம்ம முதல்ல செக்இன் ஆகும். செக்இன் ஆகிட்டு மணி 1 போகுது, 1:30 ஆகுது. ஸோ நாம் வந்து செக்இன் ஆகிட்டு இங்கே லஞ்சை முடிச்சுட்டு ரூம் போகலாம் அப்படின்னு தான் பிளானு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து செக்இன்காக வண்டியை நிப்பாட்டுவோம். செக்இன் முடிச்சாச்சு. டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு வண்டி எடுத்துகிட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறோம். இப்போ ரெஸ்டாரண்ட்டில் போய்ட்டு காரை பார்க் பண்ணிவிட்டு சாப்பாட்டை பிடிப்போம். சாப்பிட்டு முடிச்சுட்டு எடுத்து நாம் ரூமுக்கு போகலாம். இதுதான் ரெஸ்டாரண்ட். சாப்பாடு முடிச்சிட்டோம். இனி வந்து ரூமுக்கு கிளம்ப வேண்டியதுதான். சாப்பிட்ற இடத்துல இருந்து நம்ம ரூம் போகிறது அதுவும் ஒரு 1/2 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. காட்டுக்குள்ளே தான் ட்ராவல்.
நம்ம தங்கியிருக்க ரூம் வாசலுக்கு வந்தாச்சு. காரை நிப்பாட்டுவோம். இதுதான் நம்ம ரூமு. போய் கொஞ்சம் நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 4:30 மணிக்கு மேலே கிளம்பி திரும்பவும் ரெஸ்டாரண்ட் போவோம். போய் இங்கே டீ காஃபி சாப்பிட்டுட்டு இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். விளையாடுறதுக்கு நிறைய இடம்லாம் இருக்குது. ஸோ வந்து அதான் பிளானு. ஓகே, கொஞ்சம் நேரம் கழிச்சு தூங்கி எழுந்திரிச்சிட்டு உங்களுக்கு கூப்பிட்றேன். திரும்பவும் ஈவினிங் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தாச்சு. இருக்கிற இடத்துக்கு நிறைய ப்ளே ஏரியா இருக்குது. இங்கே குழந்தைகள் விளையாடுறதுக்கும் பெரியவங்க விளையாடுறதுக்குமே இடங்கள் இருக்குது. நல்லா லேண்ட் இருக்குது, ஒரு புல்வெளி இருக்குது ரெஸ்டாரண்ட் பக்கத்துலேயே. நல்லா டைம் பண்ணலாம். இங்கே நின்று ஊஞ்சல் இருக்குது, ஊஞ்சல் ஆடலாம். படுத்துக்கிறதுக்கு இந்த மாதிரி இந்த கைட் கட்டில் இருக்குது. நல்லாவே டைம் போகும். இங்கே விளையாடுற இன்டோர் கேம்ஸ் இருக்குது, அவுட்டோர் கேம்ஸ் நம்ம விளையாடலாம். வந்து இந்த இடத்துல டைம் நல்லாவே போகுது. ஒரு ஓகே, இங்கே வில்லு விட்டு பார்த்தாச்சு. இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஈவினிங் ஆகிடுச்சு. நம்ம இங்கே விளையாண்டுட்டு இருந்ததில் உட்காந்து ரெஸ்ட் எடுத்து வேலையை சுற்றி பார்த்துட்டு இருந்ததுலையே டைம் ஓட்டிட்டு இனிமேல் வந்து சாப்பாட்டுக்கு நைட்டு டின்னரை முடிச்சுட்டு நம்ம போகலாம். இங்கே அப்படி தான் பிளானு. ரெஸ்டாரண்ட் வந்தாச்சு. டின்னர் முடிச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் வெளியில் இருந்து பேசிட்டு இருந்துட்டு நாங்கள் வந்து ரூமுக்கு போயிடலாம் அப்படின்னு தான் ஒரு பிளானு. கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு ரூமுக்கு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். நீங்கள் போய் தூங்க வேண்டியதான். மீண்டும் நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். டில் தென் பை பாய்.